ஸோ காய்ஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேர் அண்ணன் கடைக்கு போயிருக்காங்க. ஸோ மனசார வாழ்த்திருக்காங்க. அவரு என்கிட்ட பேசும்போது ஆனந்த கண்ணீராக விட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா சொல்லி எனக்கு பயங்கரமா ஆச்சரியப்பட்டேன். அவர் என்கிட்ட சொல்லி சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாருங்க. ஐடி கம்பெனி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு போறாங்கப்பா. இவ்வளோ பெரிய ஆள்லாம் சாப்பிடுவாங்க நான் எதிரே பார்க்கல. என்னோட பிசினஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. இல்லாம என்னோட நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணிட்டு வராங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுந்தாரு. வேளச்சேரி சைடு இருக்கிறவங்களும் வேளச்சேரி சைடு போகிறவங்களுக்கும் இந்த ஒரு கடை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 30 ரூபாய்க்கு ஒரு தரமான பிரியாணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் சூப் போட்டுட்ருக்காரு அண்ட் நிறைய சப்ளை பண்ணிகிட்ருக்காரு பெரிய பெரிய ஹோல்சேலாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ணன் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்கிட்ட எமோஷனாக பேசியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லைங்க. வேளச்சேரி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கடையை விசிட் பண்ணி போங்க. அவர் பழக்கமாக இருக்கட்டும், அவர் கேரக்டர் ஒரு தனிமையாக இருந்ததுங்க. ஸோ யூனிக்கான ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு வாழ்க்கையில். நம்ம வீடியோ பார்த்துட்டு அந்த ஆனந்த கண்ணீர். ஸோ அப்போ தான் என் மனசில் ஓடிச்சு, நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேராச்சும் சாப்பிட்றாங்களே. ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு பெரிய உதவி இல்லைங்க, ஒரு சின்ன உதவி. நீங்கள் பார்த்தது மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா அண்ணனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணன் வீடியோ பார்த்துட்டு அண்ணன் ஆனந்த கண்ணீர் விடுறாரு guys. அழுவாதண்ணா, ஏன்னா அழுவுறீங்க? மக்களுக்கு ஒரு நன்றி சொன்னேன். இல்லை நீங்கள் என்ன, அதாவது இந்த தோற்றமே பிரியாணி மக்கள் பசியத்திற்கு தான் நீ விற்கிறீங்க. அண்ணன் வீடியோ பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாரு காய்ஸ். ஸோ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேசுனா மனசில் இருக்கு. ஏன் அழுவுறீங்க? இல்லை, நிறைய பேர் நேரில் வாழ்த்துவாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்தோன்னா ரொம்ப சரி எமோஷனா. சரி கவலைப்படாண்ணா, அர்ப்பண்ணா வாழ்காலில் பெரிய ஆளாவாண்ணா.